ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நான் ஏன் டெலகிராம் சேனலில் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க டெலகிராம் சேனல், ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ், கோடெக்ஸில் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் ஒரு 4 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைம், ஓகேவா? அண்டு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் டைம் மினிட் பார்த்தீங்கன்னா 1 minute ஃப்ரேம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன, இண்டிகேட்டர் லிஸ்ட்டு போயிட்டு ஃப்ராக்டல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ராக்டலு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க, ஓகேவா? ரெண்டாவதாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வில்லியம்ஸ் ஒசிலேட்டர், ஓகேவா? வால்யூம் ஒசிலேட்டர். இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் ரெண்டாவது ஆட் பண்ண போகிறது வால்யூம் ஒசிலேட்டர், ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ராக்டல் பார்த்தீங்கன்னா தெரியும் எது ஃபஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ எது ஃபஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஹரிசாண்டல் லைனை எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வைக்கணும், ஓகேவா? எந்த க்ரீன் ஃப்ராக்டல் ஃபஸ்ட்டில் இருக்கோ அது மேலே வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ரிவர்சல் ட்ரேடு தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க, ஓகே? அந்த ஹரிசாண்டல் லைன் மேலே உங்களுக்கு தெரியும் கைஸ். ஸோ அந்த ஹரிசாண்டல் லைனில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள க்ரீன் ஃப்ராக்டலில் நீங்கள் லைன் வச்சிங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் கேண்டில் தான் அந்த பிரேக் அவுட் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது அந்த க்ரீன் கேண்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒசிலேட்டர் கலர் என்ன இருக்குன்னு பார்க்கணும், வால்யூம் ஒசிலேட்டர் கலர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைனை பிரேக் அவுட் ஆகும்போது ஒசிலேட்டர் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும். இதே க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதே தான் டவுனுக்கும். ஸோ அதேமாதிரி டவுனுக்கு கீழே எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதோ ரெட் ஃப்ராக்டல் அது கீழே வச்சுட்டு டவுன் இதுக்கு ரெட் ஃப்ராக்டலுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடும் எடுத்து காமிச்சிடுறேன், ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், இன்னும் யாரும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ ஏன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃப்ராக்டல் ரெட் ஃப்ராக்டல் தெரியுதா? ஸோ அதனால் என்ன ஃப்ராக்டல் தெரியுதோ அதை பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிட்டேன், ஓகேவா? ஸோ வச்சுட்டு அந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு ஒரு ரெட் கேண்டில், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒசிலேட்டர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுக்கிறது, ஓகேவா? ஸோ அப்ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ராக்டல் லைனை வச்சுட்டு அந்த லைனை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதுக்கும் கீழே ஒசிலேட்டர் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது. ஸோ க்ரீன் கலர் இருக்கிறனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் எடுத்துட்டேன். இதே அந்த இடத்துல ரெட் கலர் இருந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே பாருங்கள். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டே வந்துருச்சு. லைவ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $500 பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட்டும் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை திருப்பியும் ஒரு தடவை போட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ராக்டல் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே சமயம் ஒசிலேட்டரும் டவுன் இருக்குது நம்ம போடும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒசிலேட்டர் கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை, ஓகே? பார்த்தீங்கன்னா இது ஷுவராக வின் ஆகும்னு தெரியும் எனக்கு, ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரஸியை பொறுத்து தான் நான் போட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரஸி பார்த்தீங்கன்னா 75%, ஓகேவா? 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா 7 ட்ரேடு கன்ஃபார்ம் வின் ஆகும், ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த ஸ்ட்ராட்டஜினா டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ப்ராஃபிட் வருதா என்னென்னு பார்ப்போம் கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ முதல்ல நீங்கள் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு போய் ஃப்ராக்டல் வைக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஒசிலேட்டர் வச்சுட்டு ஃப்ராக்டலில் க்ரீன் ஃப்ராக்டல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த க்ரீன் ஃப்ராக்டல் ஃபஸ்ட்டு தெரியுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் எடுத்து வைங்க,
வச்சுட்டு இப்போ நீங்கள் க்ரீன் ஃப்ராக்டலில் ஹரிசாண்டல் லைன் வச்சிங்கன்னா நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும். அந்த க்ரீன் ஃப்ராக்டலில் வச்சோன்னே ஹரிசாண்டல் லைனை பார்த்தீங்கன்னா எந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எனக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஹரிசாண்டல் லைனை பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ராக்டலில் உள்ள ஹரிசாண்டல் லைனை எப்போதும் க்ரீன் கேண்டில் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும். அந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது ஒசிலேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கணும் முடியும் போது. ஓகேவா? ரெட் கலராக இல்லாமல் க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துக்கலாம். இதே நாங்கள் எப்படி ப்ரோ அப் ட்ரேட் எடுக்கிறதுனா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே கீழே உங்களுக்கு ரெட் ஃப்ராக்டல் என்ன ஃபஸ்ட்டு தெரியுதுன்னு பாருங்கள். அதில் போய் ஹரிசாண்டல் லைனை வச்சுட்டு எப்போதும் ரெட் ஃப்ராக்டலில் ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும். அந்த ரெட் கேண்டிலுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒசிலேட்டர் க்ரீன் கலராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப் ட்ரேட் போடணும். அப்படி ரெட் கலராக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்னது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா லைக் போடலைன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ எல்லோரும் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம டெலகிராம் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா?